சமாரியா நாட்டு பெண் அவர் தாகத்தோடு போய் ஒரு கிணற்றின் அருகே உட்காரும் போது வந்திருந்தாள். 12 சீஷர்களும் கொடுக்க முடியாத அந்த ஆத்துமாவுடைய தாகத்தை அந்த சமாரியாவுடைய ஸ்திரீ கொடுத்தா. என்ன தெரியுமா? வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் ஊருக்குள்ள போய் அத்தனை பேரையும் என்னை பற்றி சொன்ன ஒருவரை நான் அறிவேன், அவர் மேசியா என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி அந்த தேசத்தில் இருக்கிறவளே கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. மிச்சமா சொன்னார், ஏம்மா இப்ப இருக்கிறதும் உனக்கு யார் இல்ல இல்லைன்னார். நம்ம வசனத்தை கொண்டு பேசினாலே பாஸ்டர் என்ன பார்த்தாக்குன்னு அடிச்சாரு நினைச்சிக்க, ஆவியானவர் அப்படியாவது என் கூட இருக்காருன்னு சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. மெச்சமா சொன்னார் சமாரியா ஸ்திரியை பார்த்து. உடனே அந்த ஸ்திரீ அப்படியே ஊருக்குள்ள போய், எனக்கு உண்டானவைகளை மெச்சமாய் சொன்ன ஒருவர் உண்டு, அவர் இரட்சகர் என்பதை நான் அறிவேன். அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்துட்டா. 12 சீஷர்களினால முடியாதத அவருடைய தாகத்தை தீர்க்கும்படி ஒரு ஸ்திரீ தேசத்தில் சுவிசேஷத்தை பறைசாற்றினாள். அல்லேலூயா. சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஆமென் இயேசுவினுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இன்று நான் உங்களோடு பேசும்படி ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. இயேசுவை நினைவு கூறுங்கள். நீங்கள் எழுதி கூறுவர்களா இருந்தால் எழுதி கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை என்பதையும் பகிர்ந்ததையும் மீதியானதை என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. அப்போ இயேசுவை நினைவு கூறும் போது அதற்கு முன்பாக சில காரியங்களை கர்த்தர் நினைவு கூறும்படி நமக்கு ஏவ பண்ணுகிறார். இந்த 3 வசனங்களில 5 நன்மைகள் அடங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த 3 வசனங்களில தேவன் நம்மை நினைவு கூறும்படி சொல்லுகிறார். அவர் நினைவு கூறும்படி சொல்லுகிற இந்த 3 வசனத்துல 5 ஆசீர்வாதங்கள் அல்லது 5 நன்மைகள் அல்லது 5 தேவ அனுக்கிரகம் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. முதலாவது அந்த 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? அப்போ இந்த 3 வசனத்துல முதலாவது தேவன் எதை நினைவு கூறுகிறார்னா, மனிதனுடைய யோசனையை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய யோசனை என்ன? ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்வினுடைய யோசனை என்ன? ஒவ்வொரு குடும்பத்தினருடைய யோசனை என்ன? ஒவ்வொரு உழைக்கிற சரீரங்களுடைய யோசனை என்ன? தேவ பாதத்தில் அவர்கள் இருக்கிறவர்களா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் போகிற வழிகளிலே இவர்கள் யோசிக்கிறது என்ன? அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய யோசனைகளை அறிந்து அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
நம்முடைய வாழ்வினுடைய அந்த பகுதிகளினுடைய அந்த சந்தர்ப்பங்கள், அந்த சூழ்நிலைகளை நாம் ஏற்ற வண்ணமாய் கடந்து போகிறோமே. நம்முடைய இருதயத்தில் 1000 எண்ணங்களை உள்ளடக்கினவர்களாக வாழ்கிறோமே. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் இருக்கிற எண்ணங்களை ஒருவர் அறிந்தவர் உண்டு, அவர் நாம் ஆராதிக்கிற தேவன். முதலாவது நம்முடைய யோசனைகளை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். இப்ப நான் இங்க உங்களோட பேசி கொண்டிருந்தாலும், ஆவியானுடைய வார்த்தைகள் உங்கள் நடுவில் விளம்பி கொண்டிருந்தாலும், இங்க இருக்கிறவர்களுடைய மனதிற்குள்ள வேத வசனம் உள்ள போகிறதற்கும் உலக சிந்தனை உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறதற்கும் எனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஆவியானவருக்கு மிக நன்றாய் தெரியும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த யோசனைகளை வகையறுக்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய தேவன். அப்ப நீங்க முதல்ல கவனிக்க முடியும் இந்த 3 வசனத்துல முதல் பகுதியை, அவர் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளின் அறிந்திருக்கிறார். நீங்க வருத்தத்தோடு இருக்கலாம், சூழ்நிலையினுடைய நெருக்கத்தோடு இருக்கலாம், மன அங்கலாய்த்து போய் இருக்கலாம். இந்த வாழ்க்கையில இந்த காரியத்துல இன்னும் ஒரு 5 நாள், இல்லைன்னா இன்னும் ஒரு 10 நாள், இல்லைன்னா இன்னும் ஒரு 15 நாள், இன்னும் இந்த 15 நாளைக்குள்ள இத்தனை ஆயிரம் ரூபாய் நான் வைக்கணும்ங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். எதையும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் அங்கலாய்க்கிறதை அவர் அறிகிறபடியினால சிந்திக்க ஆரம்பிக்கும் போதே அவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் யோசிக்கிறது என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தையினாலும் பிழைப்பார். அல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தாவிக்காதே. அவரே உன்னை அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்தின் யோசனையை அறிந்து நம்மோடு பேசுகிற தேவன். இரண்டாவது, அந்த வசனத்தை நீங்கள் 3 வசனத்தை வாசித்ததில் ஒன்று புரிந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் அவர் கிரியை செய்கிறதற்கு போதுமானவர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் 2 விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். 2 இடத்துல சீஷர்கள் தத்தளிக்கிறாங்க. கடல்ல 2 இடத்துல தத்தளிக்கிறாங்க. ஒன்னு இயேசு படகுல தூங்கி கொண்டே இருக்கும் போது, இன்னொரு முறை இயேசு இவர்களை அக்கறைப்படுத்திட்டு அவர் போய் தனித்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கும் போது. 2 பகுதியை நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா, அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் நம்ம வீட்டில் நிம்மதியா போய் தூங்குற நேரம், நம்ம வீட்டில் நிம்மதியா போய் தூங்குகிற நேரம் போய் தட்டி எழுப்புனா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சனியன இவ்வளவு நேரம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்பதான் வந்து அதுக்குள்ள ஓத்திரம் பண்ணுதியா? யாரும் இங்க இல்லையோ? நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம கொஞ்சம் ஆப்போசிட், எத்தி ஒற்ற மிதி, எழுப்பவே கூடாது, நீ ஓடந்தாக. ஆனா தேவன் அவர் தன்னுடைய, அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவனாய் கர்த்தர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அவர் நம்மை தாயாய் பாவிக்கிறார். ஒரு தாய் தூங்கினாள், என்ன நடந்து தெரியுமா? பிள்ளைக்கு மேல உருண்டு பிள்ளைய கொன்னே போட்டா. சாலமோனுடைய ராஜ்ய பாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஒரு தாய் தூங்கினாள், உருண்டா, பிள்ளை பீசு போச்சு. தகப்பன் தூங்கினான், ஆபிரகாம் 430 வருஷம் ஆளுடைய அத்தனை தலைமுறைகளுக்கும் சோதனை உண்டாயிற்று. அல்லேலூயா. சேஷர்கள் தூங்கினார்கள், ஒருத்தம் கூட அந்த உபத்திரவத்தில் நிக்க முடியல. அதனால்தான் என் தேவனாய் கர்த்தர் சொன்னார், எப்பா நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. ஒருவர் வந்து இயேசுவிட்ட கேட்கிறாங்க, இயேசுவே நீர் எங்க தங்கி இருக்கிறீர்?
நீங்க தங்கி இருக்கிற இடத்துல நானும் வந்து தங்குறதுக்கு ஆசைப்படுறேன். அவர் என்ன சொன்னாரு? மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை, தலை சாய்க்க படகுல கூட இடம் இல்லை. கொஞ்சம் இளைப்பாரட்டுன்னு நினைச்சாரு, கடல் கொந்தளிப்பு, பயங்கரமான கொந்தளிப்பு. அவர் எழும்பி உடனே அதை நிறுத்தினார். சரி, இவங்க எல்லாம் ரொம்ப ஆவியில வைராக்கியத்தோட இருக்காங்க, அதனால அவங்க கொஞ்சம் அக்கறைப்பட்டு போகட்டும், நம்ம கொஞ்சம் மெதுவா போவோம்னு இயேசு கொஞ்சம் தரித்திருந்தார். மறுபடியும் படகுல அங்க பயங்கர பிரச்சனை. இயேசு அந்த நடு ஜாமத்திலையும், நமக்கு போன் கால் வரும், ஐயோ உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிறாங்கன்னு போன் வரும். நம்ம என்ன நினைப்போம்னா, வண்டி இல்லை, மழை பெய்யுது, இனி இந்த ராத்திரி யார்கிட்ட போய் பைசா கேட்கியது, அதனால நீங்க ஒன்று சமாளிங்க, நாங்க காலையில வண்டியை பிடிச்சி பஸ் ஏறி அங்க வந்துடுறோம். நம்ம சொல்ற வார்த்தை. ஆனா தேவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த நடு ஜாமத்திலும் தத்தளிக்கப்படுகிற அந்த ஜனத்திற்கு அவர் கடலிலே நடந்து வந்து அவர் அற்புதம் செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம பொதுவா நம்ம யாரையும் குற்றப்படுத்தல, பொதுவாகவே நம்ம சொல்றது, நமக்கு யாராவது ஃபோன் பண்ணி ரொம்ப அவசரம் சொன்னா கூட நம்ம இப்படி எல்லாம் சில சந்தர்ப்பத்தை யோசிப்போம். கையில பைசா இல்லை, இனி ராத்திரி யார்கிட்ட போய் கேட்குது, ஐயோ பஸ் இல்லை, இனி எந்த பஸ்ஸை பிடிச்சு போறது, ஐயோ இனி இப்ப பிள்ளைகள் எல்லாம் உறங்குது, மழை பெய்யுது, கால சூழ்நிலை எல்லாம் மோசமா இருக்கு, எப்படி போறதுன்னு நைஸா ஒரு உப்புக்கு சப்புக்கிட்டோம். நீங்க ஒண்ணு சமாளிங்க, ஒரு வழி இல்லைன்னா கூப்பிடுங்க, நாங்க எப்படியா வந்துடலாம், இல்லைன்னா எப்படியாவது சமாளிங்க. காலையில ஆளா நான் அதைய போறத அடுத்து 11 மணிக்கு தான் போகணும், அது வேற. ஆனா அவன் சொல்ற வார்த்தை, ஆனா தேவன் அப்படி அல்ல. அந்த சூழ்நிலையை அறிஞ்ச உடனே அவருக்கு தெரியும், இந்த சூழ்நிலையில எந்த மனிதர்களும் உதவ மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கடல் தத்தளிக்கிற அனுபவம் வரும்போ, காற்றும் கடலும் அப்படியே ஒரு மனிதனுக்கு மேல மோதும் போது, பெருங்காற்றும் கடலுடைய கொந்தளிப்பும் மோதும் போது அவருக்கு தெரியும், எவருமே இவர்களுக்கு உதவ மாட்டார்கள், இந்த ராத்திரி நான் இவர்களுக்காக உதவி செய்யும்படி வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்து கிரியை செய்கிறவரா இருக்கிறார். இந்த மாதத்துல நீங்கள் ஒருவேளை இந்த மாதத்தை குறித்து தத்தளித்து கொண்டே இருக்கலாம், வருகிற பெருங்காற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, அதே வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது, அதே 3 வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சத்தையும் அவர் பெருக பண்ணுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். கொஞ்சத்தையும் வீட்டில் இருக்கிற கொஞ்சத்தையும், கையில் இருக்கிற கொஞ்சத்தையும், உங்கள் பிழைப்புக்கென்று இருக்கிற கொஞ்சத்தையும், உண்மையாகவே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டடைந்திருக்கிறீங்களான்னு தெரியல, ஆனால் வேதத்தில் அநேக மனிதர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு சாரிபாத்தினுடைய விதவை இதை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு 4000 பேர் கூடியிருந்த ஒரு வனாந்தரத்தில் அவர்கள் இதை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு 5000 பேர் கூடியிருந்த இடத்துல அவர்கள் இதை பெற்றுக்கொண்டார்கள். நாங்க எப்படி கானானுக்குள்ள பிரவேசிப்போன்னு வழிநடுவே புலம்பி 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 நடந்து கொண்டே இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தான், அவள் அதை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இருக்கிற கொஞ்சத்தையும் என் தேவனால் பெருக பண்ண முடியும். அல்லேலூயா. என் தேவனுக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறதற்கு லேசான காரியம். இந்த மாதம் முழுவதும் இந்த கொஞ்சத்தை கொண்டு எப்படி நீங்க குடும்பத்தை நடத்துவேன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிற கொஞ்சத்தையும் பெருக பண்ணுகிறதற்கு அவர் போதுமானவர். எப்ப தெரியுமா ஆண்டவர் ரொம்ப கோபப்படுவார்? கிடைக்கிறத வீணான செலவு செய்யும் போது, வீணாக அதை செலவு அல்லல் தட்டும் போது, கிடைக்கிற அந்த ஊதியத்தை பிரயோஜனம் இல்லாம நஷ்டப்படுத்தும் போது, தன் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறதற்கு அதை பிரயோஜனப்படுத்தும் போது தேவன் ரொம்ப கோபப்படுவார். அது கணக்கு கேட்பார், நான் தந்தை இல்லை என்ன பண்ண, அது ஆண்டவரே ஒவ்வொரு நாளுக்காக ஒவ்வொரு பாட்டிலுக்காக நான் கொஞ்சம் எடுத்து மாற்றி வைத்தேன்,
சொல்லவே முடியாது. தடப்பா கட்ட எடுத்து அடிப்பார். ஆண்டவரே, ஊழியத்திற்காக செய்தேன், பிள்ளைகளுக்காக செய்தேன், எளியவர்களுக்காக செய்தேன், என் குடும்பத்திற்காக செய்தேன், நான் ஓடுகிற இந்த ஓட்டத்தில் தடை வராதபடி இருக்க என்னுடைய வாகனத்திற்காக செய்தேன் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. அவர் சந்தோஷப்படுகிற தேவா. ஆண்டவரை ஏன் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறதற்கு நான் செய்தேன்னு சொல்லி பாருங்க. அருண் நினைப்பார், உனக்கு இதுக்கு மேல நான் இனி தந்து ஒண்ணுமே ஆக போறதில்லை. அல்லேலூயா. அப்ப தேவன் கையில தருகிற கொஞ்சத்தையும் பெருக பண்ணுகிறவருக்கு பெருக பண்ணுகிறவர் என்கிறதை இந்த 3 வசனங்களும் மிக தெளிவாய் சொல்லி தருகிறது. அல்லேலூயா. பூரண ஆசீர் பொழிந்திடுமே, புரிபோடு வாழ்ந்து வாழம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவனதை பாங்கே செழி தோங்குமே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவன் ஆமென் வாரந்திரந்துமே, வந்திரங்கி வாரமே தந்த கிருபை, வாரந்திரந்துமே வந்திரங்கி வாரமே தந்தருளுமே, அன்பினரை மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பினருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கையில வரக்கூடிய வருமானத்தை வச்சு கொஞ்சம் கணக்கு பாருங்க. ஒரு பழைய பழமொழி இப்படி சொல்லுவாங்க, கீரியதை கொண்டு ஆப்பு வச்சக்கு தேவையில்லை. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். கீர்னதை கொண்டு ஆப்பு வச்சக்கு தேவையில்லை. நம்ம கையில் வருகிறத கொண்டே நம்ம வீட்டை நடத்தி கொண்டு போகிறதுக்கு முடியலை. இதுக்கடையில் பிள்ளைகளுடைய படிப்பை பார்க்கணும், இதுக்கடையில் சரீரம் பலவீனப்பட்ட அதை பார்க்கணும், குடும்பத்தில் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தால் அதுக்கு போகணும் இல்லையா? நம்ம பயன்படுத்துகிற பொருள் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சரி செய்யணும், நம்ம நேசிக்கிறவர்கள் யாராகிலும் உதவி கேட்டால் அவர்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி ஆண்டவருக்கு நான் ஏதாகிலும் செய்ய இப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? என் தேவன் தெரியும், இருக்கிற கொஞ்சத்தையும் அவர் நிறைவுள்ளவராய் மாற்ற போதுமானவர். இந்த நினைவு இருந்தா இந்த மாசம் எவனெങ്കിലും அடிச்சு இன்னைக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சா ஒன்றும் நடக்காது. இருக்கிற கொஞ்சமெങ്കിലും ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஒரு நினைவு இருந்தா நிச்சயமாகவே இருக்கிற கொஞ்சத்தையும் அவர் பூரணப்படுத்த போதுமானவர். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சபையோடு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய சாட்சிகளை சொல்லிட்டு இருந்தால் நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் முடிக்க முடியாது. தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேர போவீங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4வது காரியம், அந்த 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4வது காரியம், எல்லாரையும் போஷிக்க அவர் பண்ணினார். அல்லேலூயா. அப்பத்தை கொண்டு வந்தவனுக்கு பாக்கி வைக்கல. நிறைய நேரத்தில் நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் மாதிரிங்களா? வீட்டில் நம்ம ஏதாவது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொண்டு இதை சமைச்சு வைடியேன்னு சொல்லிட்டு போவோம். வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வரமோ சட்டியில் அரப்பு கூட இருக்காது. என்ன செஞ்சேன்னு கேட்டால் சொல்லுவாங்க, அது பிள்ளைகள் எல்லாம் விரும்பி திணிச்சு பாருங்க, நாங்கள் பின்ன தின்னுட்டுன்னு விட்டுட்டோம். வாங்கிட்டு வந்தவனுக்கு வயிறு எரியும். வாங்கிட்டு வந்து ஒரு துண்டு கண்ணில் கட்டப்படாதா? எதனருக்கு புரியுதுன்னு தெரியல. நம்ம விலை கொடுத்து வாங்கினதான். ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவர் எப்படி தெரியுமா நடத்தினார் அந்த ஜனங்களை? எல்லாரையும் போஷிக்க பண்ணினார். அப்பத்தில் கொஞ்சம் கொண்டு வந்தான் இல்லையா, அவனுக்கும் அந்த அப்பத்தை நீயும் சாப்பிடுப்பா, நீ கொண்டு வந்தது தான், இதில் நீ ஆசீர்வதிக்கப்படுப்பான்னு அவர் போஷிச்சார். அல்லேலூயா. அப்படிதான் வாரந்தோறும் நம்மளும் சபையில் சாப்பாடு போட்டுட்டே இருந்தோம். சபையார் கொண்டு வருகிறது, சபையார் அதில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்போ ஆண்டவர் அடுத்த கட்டத்தை நம்மளை நடத்துகிறார். அதனால அவருடைய திட்டம் மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ நாம் புரிந்து கொள்ளணும், நம்முடைய தேவன் கொண்டு வருகிறதை அத்தனை பேரும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவர் கூட பாக்கி வைக்கல. சீஷர்களை விட்டு வைக்கல, அந்த ஆகாரத்தை கொண்டு வந்தவனை விட்டு வைக்கல, அங்கிருந்த குழந்தைகளை விட்டு வைக்கல. நம்ம ஸ்டைல சொல்லணும்னா, திடீர்னு ஒரு ஆள் கேட்டிருக்கோம், எனக்கு ஒன்று தாப்பில்லே, அது ஏன்
பிள்ளை உறங்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ஆள் கேட்டிருக்கு, எனக்கு ஒன்று தாப்பில்லையா, அது இப்பதான் அந்த ஆள் அங்கோட்டு போனார். உங்களுக்கு புரியுதா? அந்த ஜெபத்தில் வந்திருந்த, அந்த கூட்டத்தில் வந்திருந்த அத்தனை பேரையும் ஒருவரை கூட, ஒரு சின்ன பிள்ளைய கூட அவர் விட்டதா இல்ல, ஒரு சேஷனை கூட அவர் விட்டதா இல்ல, அத்தனை பேரையும் அவர் போஷித்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிற நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும், இந்த மாதம் அவர் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் போஷிக்கிறதற்கு போதுமானவர். அல்லேலூயா. அதை விசுவாசித்தால் அந்த தேவ மகிமையை காண முடியும். அல்லேலூயா. விசுவாசித்தால், நான் யாரையும் குறை சொல்லி பிரசங்கம் பண்ணீங்க அப்படி நினைக்காதுங்க, அது புரியறதுக்காக தான், இந்த வார்த்தை புரியறதுக்காக தான் நான் இந்த உதாரணங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கேன். நீங்க கேட்டு வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்கு தேவைதான். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கேட்டு வாங்க, பின்ன வேற யாரு கேட்டு வாங்கியது தப்பு இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, அவர் கேட்டவங்க கண்டிப்பா இருப்பாங்க, அந்த கூட்டத்தில் கண்டிப்பா கேட்டு வாங்கினவங்க இருந்திருப்பாங்க, அவர்களுக்கும் கொடுத்தார், அங்க கொண்டு வந்தவனும் கொடுத்தார். விளம்பு நாங்க நிறைய நேரத்தில் எங்களுக்கு தடிக்கார கூடத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் அடிக்கடி சபையில். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாரி வாரி விளம்புவோம், விளம்பி எங்களுக்கு கடைசியில் ரசம் கூட கிட்டார். நாங்க பிறகு பையன் மாரெல்லாம் சேர்ந்து புளிச்சதும் பழையதும் எடுத்து வச்சு வட்டையில தட்டி ஒன்னா கூட்டி இப்ப வரைக்கும் நடக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. இந்த மாதம் முதலாவது நாள் அவருடைய பாதத்தில் நீங்கள் இருக்கிறீர்களே, உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஒருவரை கூட அவர் விருதாவாய் விடுகிறவர் அல்ல, அத்தனை பேரையும் அவர் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அத்தனை பேருக்கும், அத்தனை பேருக்கும் அவர்களுடைய வாழ்வைக்கு தேவையான, சரீரத்திற்கு தேவையான, வயிற்றுக்கு தேவையான, ஆவிக்குரிய அனுபவத்திற்கு தேவையான, விசுவாசத்திற்கு தேவையான எந்தெந்த பகுதிகளில் அந்த உணவு போய் வேலை செய்ய வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களில் அந்த ஆகாரம் போய் பலனடைய வேண்டுமோ, அந்தந்த இடங்களுக்கு கிரியை செய்யும்படி அத்தனை பேருக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதே 3 வசனத்துல 5வது நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால், தேவன் மீதம் எடுக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவைகளை நினைவு கூறும்படி, கர்த்தருடைய பந்திக்கு இன்னைக்கு நம்ம கூடுறோம், இவைகளை நினைவு கூறும்படி. எவைகளை? இந்த மாதம் முழுவதும் என் யோசனைகளை அறிந்து அவர் செயல்படுகிறார். இந்த மாதம் முழுவதும் என் சூழ்நிலைகளை அறிந்து அவர் வெளிப்படுகிறார். இந்த மாதம் முழுவதும் கொஞ்சத்தையும் பெருக பண்ணுகிறார். இந்த மாதம் முழுவதும் என்னை போஷித்து திருப்தி ஆக்குகிறார். இந்த மாதம் முழுவதும் என்னை மீதம் எடுக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரை தீடுவார். ஓஹோ, தெரிந்தெடுத்தார்த்தம் மகிமைக்கென்றே பரிந்துரை தீடுவார். அலங்கரித்தார் ரட்சகர் திருவடி. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. அல்லேலூயா. இது முதல் பகுதியில் நம்ம கவனிச்சது. அடுத்து நீங்க போவீங்கன்னா 4 சுவிசேஷத்துல 2வது சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளணும். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசி பாருங்க. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். 13வது வசனத்தை வாசி பாருங்க. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அவர் பசியோடு நம்மை நோக்கி பார்க்கிற நாள். அல்லேலூயா. ஏதாகிலும் அகப்படுமோ, என் பிள்ளைகளிடத்துல அபிஷேகம் வெளிப்படுமோ, விசுவாசம் வெளிப்படுமோ, ஆவிக்குரிய அனுபவம் வெளிப்படுமோ, என்னை சார்ந்திருக்கிற அந்த அனுபவம் வெளிப்படுமோன்னு அவர் எதிர்பார்த்து தேடி வருகிற இந்த நாள், இந்த நேரம்.
வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த அத்தி மரத்தை நெருங்கி வந்தார், ஏதாகிலும் அகப்படுமோ என்று. என் தேவனாய் கர்த்தர் இந்த முதல் நாளில நம்மை நெருங்கி வந்திருக்கிறார். நம்மிடத்தில் ஏதாகிலும் வெளிப்படுமா என்று. தேவ அன்பு வெளிப்படுமா? விசுவாசம் வெளிப்படுமா? அபிஷேகம் வெளிப்படுமா? அந்நிய பாஷை வெளிப்படுமா? ஆவியானவர் வெளிப்படுவாரா? நமக்குள்ள இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் வெளிப்படுமா? தேவ ஐக்கியம் வெளிப்படுமா? ஒரு மனம் வெளிப்படுமா? தேவ அன்பு வெளிப்படுமா? தெய்வீக குணாதிசயங்கள் வெளிப்படுமான்னு ஏதாகிலும் ஒண்ணு அவருடைய பசிய ஆற்றுகிறதற்கு. அல்லேலூயா. அவர் தேடி போனது அத்தி மரத்திட்ட. அந்த அத்தி மரம் அந்த நாட்களில இலையால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அழகான இலைகள், காற்று வீசும் போது அந்த இலைகள் எல்லாம் அப்படியே ஜொலிக்கிற வண்ணமா அது அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் பசியோட வருகிறார். கனி கிடைக்குமான்றது இரண்டாவது, ஏதாகிலும் அகப்படுமோ. இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்மிடத்தில் ஏதாகிலும் ஆண்டவருக்கு கிடைக்குமா என்று. அல்லேலூயா. அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நம்மிடத்திலிருந்து வாங்கி அவர் அதை வச்சு ஒன்றும் செய்ய போறதில்லை. நம்மிடத்துல நாம கொடுக்கிற விஷயத்தில் அவர் சந்தோஷப்படுவார். விசுவாசம் இருக்கா, அவர் மகிமைப்படுவார். அபிஷேகம் இருக்கா, அவர் சந்தோஷப்படுவார். விண்ணப்பம் நிறைந்த ஜெபங்கள் இருக்கா, அவர் சந்தோஷப்படுவார். நமக்குள்ள ஏதாகிலும் ஒரு நல்ல குணம் இருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். யோசிச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் உங்க கண்களை மூடி, என் தேவன் இப்ப என் அருகில வந்திருக்கிறார். நான் அத்தி மரம், என்னிடத்துல உண்மையா கனி இல்லை. ஆனா அவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிற ஏதாகிலும் ஒன்றாகிலும் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா கண்ணை மூடாதுங்க, இப்ப கண்ணை மூடுங்க. யோசிச்சு பாருங்க, இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அத்தி மரம், நான் அத்தி மரம், பிபினாகிய நான் அத்தி மரம். இயேசு என் பக்கத்துல வந்திருக்கிறார். ஏதாகிலும் அகப்படுமான்னு கேட்கிறார். என்னிடத்துல விசுவாசம் இருக்கா? ஜெப ஜீவியம் இருக்கா? ஆவிக்குரிய அனுபவம் இருக்கா? அந்நிய பாஷை இருக்கா? கிருப வரம் இருக்கா? அதிகாலை ஜெபம் இருக்கா? ஸ்தோத்திர பலிகள் விண்ணப்பங்கள் இருக்கா? ஒண்ணுமே இல்லைனா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மோடு நெருங்கி வருகிறதற்கு அவர் பிரியப்படுகிற தேவன். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களோடு இருக்கும்படி, அல்லது அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறதுனால அவர் உங்களிடத்தில் ஏதாகிலும் குணங்கள் வெளிப்படுமா என்கிறதை எதிர்நோக்கி காத்திருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்ன்றது வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க நீங்க இந்த வசனத்துக்கு கூடாய் போய் பார்க்கும்போது நம்ம ஏதாகிலும் அவருடைய அந்த ஆத்தும பசியை ஆற்றுகிறதற்கு இருக்கணும். ஒன்னு ஆத்தும பாரம் இருக்கணும், ஜெப ஜீவியம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ஆவிக்குரிய அனுபவம் இருக்கணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பு இருக்கணும், அவரிடத்துல முறையிடுதல் ஏதாகிலும் ஒண்ணு இருக்கணும். அல்லேலூயா. எதுவுமே இல்லை என்று தெரிந்த போது, அல்லேலூயா, பாருங்க அந்த வசனம் சொல்லுகிறது, அது யாருக்குமே பயன்படக்கூடாதுன்னு சபித்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசி பாருங்க, இந்த 14வது வசனம். அப்பொழுது இயேசு, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அவர் தேடி வந்தது ஏதாகிலும் ஒண்ணு கிடைக்குமானாக்கும். ஆனா இப்ப அவர் சபிச்சது எப்படி? கனி கூட இனி நீ கொடுக்க கூடாதுன்னு. அல்லேலூயா. இந்த மாதத்துல முதல் நாள் அவர் நம்ம தேடி வந்திருக்கிறார். இந்த மாதத்துல முதல் நாள் அவருடைய பாதத்துல வந்திருக்கிற நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்மை பார்த்து கேட்கிறார், உன்னில் ஏதாவது அகப்படுமா? கோபம், மூர்க்கம், வைராக்கியம், துர்க்குணம், பொறாமை, எரிச்சல், போட்டி, இது ஒண்ணு அவருக்கு தேவையே இல்லைன்னு.
இது ஒண்ணுமே அவருக்கு தேவையில்லை. அவர் சமாதானத்தின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தின் கர்த்தர். அவர் சமாதானத்தின் கர்த்தரா இருக்கிறதுனால அவர் தேடி வந்திருக்கிறார். நம்மிடத்தில் ஏதாகிலும் அகப்படுமான். ஒண்ணுமே நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு வைங்களேன், நம்ம பிரயோஜனமே படக்கூடாதுன்னு அந்த வார்த்தையை நான் உச்சரிக்க விரும்பல. அவருக்கு ஒன்னுலையும் பிரயோஜனப்படலைன்னா உலகத்துல கனி கூட கொடுக்க கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அல்லேலூயா. இந்த 2 வசனம் அதானே சொல்லுது. அவர் தேடி வந்தா ஏதாவது அகப்படுமான்னு பார்த்தா ஒண்ணுமே அகப்படல. அவருடனே சொல்லிட்டார், இது முதற்கொண்டு நீ கனி கூட. அல்லேலூயா. ஒருவரை தேற்றுதல் கூட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. ஒருவருக்கு வேத ஆலோசனைகள் கொடுப்பது கூட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. ஒருவருக்காக நாம் ஜெபிப்பது கூட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. கர்த்தருடைய சமூகத்தில் விளைத்திருப்பது கூட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. ஏழைகளுக்கு உதவி செய்வது கூட கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. அவர் எதிர்பார்க்கிற எதுவுமே இல்லைன்னா இந்த உலகத்திலையும் நம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறதற்கு தேவன் விரும்புகிறவர் அல்ல. அல்லேலூயா. இந்த முதலாவது நாள் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் அவருக்காக ஏதாகிலும் அவருடைய ஆத்தும பசியை தீக்கிற மாதிரி ஏதாகிலும் கொடுக்கிறோமா? ஒரு சமாரியா நாட்டு பெண் அவர் தாகத்தோடு போய் ஒரு கிணற்றின் அருகே உட்காரும் போது வந்திருந்தாள். 12 சீஷர்களும் கொடுக்க முடியாத அந்த ஆத்துமாவுடைய தாகத்தை அந்த சமாரியாவுடைய ஸ்திரீ கொடுத்தா. என்ன தெரியுமா? வசனத்தை கேட்ட மாத்திரத்துல ஊருக்குள்ள போய் அத்தனை பேரையும் என்னை பற்றி சொன்ன ஒருவரை நான் அறிவேன், அவர் மேசியா என்று நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி அந்த தேசத்தில் இருக்கிறவளே கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. மிச்சமா சொன்னார், ஏமா இப்ப இருக்கிறதும் உனக்கு யார் இல்ல இல்லைன்னார். நம்ம வசனத்தை கொண்டு பேசினாலே பாஸ்டர் என்ன பார்த்தாக்குன்னு அடிச்சாரு நினைச்சுக்க, ஆவியானவர் அப்படியாவது என் கூட இருக்காருன்னு நான் சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. மெச்சமா சொன்னார் சமாரியா ஸ்திரியை பார்த்து. உடனே அந்த ஸ்திரீ அப்படியே ஊருக்குள்ள போய் எனக்கு உண்டானவைகளை மெச்சமாய் சொன்ன ஒருவர் உண்டு, அவர் ரட்சகர் என்பதை நான் அறிவேன். அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்துட்டா. 12 சீஷர்களினால முடியாதத அவருடைய தாகத்தை தீர்க்கும்படி ஒரு ஸ்திரீ தேசத்தில் சுவிசேஷத்தை பறைசாற்றினாள். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மிடத்துல ஏதாகிலும் அகப்படுமா என்கிறதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்திற்குள்ள ஏதாகிலும் அவர் நினைக்கிற வண்ணம் ஏதாகிலும் இருக்கணும். உள்ள இல்லைன்னு வைங்களேன், அப்ப இந்த மாதம் முழுவதும் நம்மிடத்தில் ஏதாகிலும் அகப்படுமா என்று எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே 11ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 20வது வசனத்தை. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியே போகும்போது அந்த அத்தி மரம் வேரோட பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். எப்போ? மறுநாள் காலையில். இப்ப உடனே பேதுரு அதை நினைவு கூர்ந்து தேவனோடு பேச ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதான்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க சங்கீதக்காரன், நான் நம்முடைய சமூகத்தில் அதிகாலையில் ஆயத்தமாகினா எப்படி? பெட்ஷீட்டோடையா, தலைவணி பாயோடையா, ஊத்த வாயோடையா? ஆயத்தம். எங்களுக்கு பைபிள் காலேஜ் படிக்கும் போது காலையில் ஷார்ப்பா 4:45 எழும்பணும். 15 நிமிஷம் டைம். 15 நிமிஷத்துல நாங்கள் ப்ரிப்பேர் ஆயிடணும், ரெடி ஆயிடணும். முகத்தை கழுவி கை காலை கழுவி நாங்கள் ஃப்ரெஷ் ஆகி 15 நிமிஷத்துல 5 மணிக்கு சாப்பல்ல போய் உட்காந்துடணும். ஆயத்தம் என்கிறதுக்கு நமக்கு ஒரு நேரம் இருக்கணும். ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில் ஃப்ரெஷ்ஷா வந்து இருந்தோம்னு வைங்களேன், ஒரு 10 நிமிஷம் ஜபிக்கிற இடத்துல ஒரு 20 நிமிஷம் ஜபம் போகும். அல்லேலூயா.
ஆயத்தமே இல்லாம அந்த பெட்ஷீட்டோட குளிருதுன்னு வந்து இருந்தா குளிரும், ஜெபமும் குளிரும். அல்லேலூயா. யாருக்குன்னு தெரியல, ஆனா இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அதிகாலையில் அவரோடு பேசுகிற அனுபவத்திற்குள் வளர வேண்டும். இந்த மாதம் ஒரு தீர்மானத்தை எடுங்க. காலையில பாருங்க, மறுநாள் காலையில அதை கண்ட மாத்திரத்திலேயே பேதுரு இயேசுவோடு பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு களைப்பா போய் கடந்து உறங்குவோம் தெரியுமா? உறங்கி காலையில் ஒரு முழிப்பு வரும். வந்த உடனே ஒரு நாள் பட்ட கஷ்டத்தை எல்லாம், சூழ்நிலை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காலையில் போய் உட்கார்ந்து சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த நெருக்கடி, இந்த போராட்டம், இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை ஆண்டவரே, இதில் ஒரு மாற்றம் செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இதெல்லாம் இப்பவே நிறைய பேர் நினைக்கிறீங்க, பாஸ்டர் காலையிலே நாங்க இப்பவே எழும்ப மாட்டோம், பிறகு காலையில எப்படி பாஸ்டர் எழும்புவோம்? சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மூன்றாவது, இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 காரியங்களை பார்த்துட்டோம். தொடர்ந்து 9வது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அல்லேலூயா. 2 சீஷர்கள், 2 தூதர்கள் சீஷர்களுக்கு நினைப்பூட்டுறாங்க. இவைகளை இயேசுவை நினைவு கூறும்படி இவைகள் நினைப்பூட்டப்படுகிறது. இங்க 4 காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாவிகளினுடைய மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். பாவிகளான மனுஷருடைய கையில அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். துஷ்டர்களாய் வாழ்ந்த, தேவனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாய் வாழ்ந்த, பாவிகளாகவே வாழ விரும்புகிற இந்த உலக மனிதர்களிடத்துல இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. இது யார்கிட்ட சொல்லப்படுதுன்னா சீஷர்களிடத்துல சொல்லப்படுது. சீஷர்கிட்ட சொல்றாங்க ஆண்டவர், தூதர்கள் சொல்றாங்க, நீங்க இதை நினைவு கூறுங்க. எதை நினைவு கூறுங்கன்னா, இயேசு பாவிகளிடத்தில். இன்னைக்கு இந்த உலகத்துல இயேசுவை என்ன வாரி விமர்சனம் பண்றாங்க தெரியுமா? இணையதளத்தில் போய் பார்க்க முடியல. அவரை கேலி பொருளாக, இயேசு என்கிற நாமத்தை கேலி பொருளாக, ஏளனமாக, பரிகாசமாக நிந்திக்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் இன்று பார்க்கும்போது உங்க மனசு என்ன தோணுதுன்னு தெரியல. ஆனால் இன்று வசனம் சொல்லுது, அவர் பாவிகளின் நடுவிலே ஏன் ஒப்பு கொடுக்கப்பட்டார் தெரியுமா? 12 சீஷர்களுக்குள் இருந்த ஜெப ஜீவியம், 12 சீஷர்களுக்குள் இருந்த விசுவாசம், 12 சீஷர்களுக்குள் இருந்த ஐக்கியம், 12 சீஷர்களுக்குள் இருந்த ஒரு மனம் யாரை விற்று போட்டுன்னா இயேசுவை விற்று போட்டது. அல்லேலூயா. 12 சீஷர்களுக்குள்ள இது ஒண்ணும் இல்லைன்னு அதையாக்கும் சொல்ல வந்தது. சபையில என் இயேசு வெளிப்பட முடியாம, அவர் நேசிக்கிற சபைக்குள்ள என் இயேசு வெளிப்பட முடியாம உலகம் முழுவதும் பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறார், பரிகாசம் பண்ணப்படுகிறார், நிந்திக்கப்படுகிறார். ஏன் தெரியுமா? 12 சீஷர்களிடத்தில் இருந்த அந்த அனுபவங்கள் இன்றும் சபைக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற சிலுவையில் அறையப்படவும். மனுஷகுமாரன் வெளிப்படும் போது
யாரெல்லாம் அவரை காண்பார்களா? அவரை காட்டி கொடுத்தவர்கள், அவிசுவாசிகள், அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் எல்லாம் அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். பரலோக ராஜ்யம் போகணும்னு ஆசை உள்ளவங்க அவரோட வரணும். அவர் வரும்போது கீழே நின்று ஆமேகமீதில் ஏசு, வாய்ப்பே இல்லைன்னு. அவர் மேல வரமணி கீழே நின்று பார்த்துட்டு பாடிட்டு இருந்தவனை கூட்டிட்டு போவாருன்னீங்களா? நடக்கவே செய்யாதுன்னு. அவர் மேல வரும் அவரோட அந்த சேனைகளில் நாமும் ஒரு சேனையாய், நாமும் ஒரு போர் வீரனாய் அவரோட வரணும். சிலுவையில் அறையப்படுகிற அவரை குத்துகிற அனுபவங்கள் நம்ம விட்டு தூரம் போகணும். அல்லேலூயா. நம்முடைய தேவனை காயப்படுத்துகிறவர்களாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நம்முடைய இயேசுவை காயப்படுத்துகிறவர்களாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அவர் சிலுவையில் அறையப்படவும், அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, 3ஆம் நாளிலே எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதை, அல்லேலூயா, நம்முடைய தேவன் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தவர். நம்மோடு அவர் வெளிப்படுகிறதுனுடைய காரியமே என்னன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் நம்மோடு வெளிப்பட விரும்புகிற தேவன். அவரை நம்பின மரித்து போன லாசருவை கூட 4ஆம் நாள் ஏன் உயிரோடு எழுப்பினார்னா, அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா 2 ஸ்திரீகளும் ஒரே மாதிரி தான் சொல்லி எழுதாங்க. ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தீர், ஆனால் என் சகோதரன், 2 பேரும் ஒரே பதத்தை தான். அப்ப அவருக்கு நல்லா தெரிஞ்சது, இவர்கள் என்னையே எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் 3ஆவது நாள் உயிர் தெழுந்தவர். மறுபடியும் அவர் வரப்போகிறார் என்கிறத இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லேலூயா. இது அந்த வசனத்தினுடைய நிறைவை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். எப்ப சொன்னார் தெரியுமா? இயேசு அவர்களோட நடந்து கொண்டிருக்கும் போது சொன்னார், எப்பா, பாவிகள் என்னை பிடிக்க வகை தேடுறாங்க, என்னை சிலுவையில் அறைய வகை தேடுறாங்க. சபையோடு ஆண்டவர் பேசுறார், எப்பா, ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுது, ஆண்டவர் நாமம் வீணில வழங்கப்படுது, ஆண்டவர் விட்டு நீ தூரம் போற, என்ன நீ சிலுவையில் அறையிற அப்படின்னு உலகத்தானாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலிருந்து இன்னை வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறார். ஒரு தெய்வ பக்தி இல்லாம போய்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இயேசு உலகத்தில் விற்கப்படுகிற ஸ்தானத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கிறார். நீயும் என்னை விட்டு போக, நீ என்ன சிலுவையில் அறைய மனதா இருக்கிறாயோ, நீ என்ன பாவிகளை போல தூசிக்க மனதா இருக்கிறாயோ, நீயும் என்ன சிலுவையில் ஒப்பு கொடுக்க மனதா இருக்கிறாயோ, நீயும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறாயோ. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் பாவத்துக்காக, என் குற்றத்திற்காக, என் மீறுதலுக்காக, என் அக்கிரமத்திற்காக? யாரெல்லாம் அதை நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு ராத்திரி சுத்திகரிப்பு கூட்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா எனக்காக மரித்தவருக்காக, எனக்காக ரத்தம் சிந்தினவருக்காக அந்த நன்றி உணர்வு இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்தில் கூட நான் செலுத்தலைன்னா என்ன விசுவாசி? நீ ஞானஸ்தானம் எடுக்கல, அது உனக்கும் ஆண்டவருக்குள்ள ஒப்பந்தம். எனக்காக என் இயேசு மரிச்சார் நீ நினைச்சது உண்டானா? ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லிருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோட பேசிருங்க. என்ன காரியம் இருக்கோ, என்ன சந்தர்ப்பம் இருக்கோ, என்ன சூழ்நிலை இருக்கோ அவர்கிட்டே சொல்லிருங்க. யாரையும் பிடிச்சு இழுக்கிறதுக்கு இந்த வசனத்தை நான் சொல்லல. அவர் சொன்னார், இவைகளை நினைவு கூறும்படி. சீஷரை பார்த்து சொன்னார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நீ உலகத்தானா வாழும்போது உனக்காக அவர் அடிக்கப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிற உனக்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவருக்கு வேண்டி ஒரு 2 மணி நேரம் மாலையில் உள்ள சுத்திகரிப்பு கூட்டத்தில் எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க சுத்திகரிப்பு எடுக்கல. 2வது
அது உங்களுக்கும் உங்க ஆண்டவருக்கும் உள்ள உடன்பாடு. நான் கேட்குற ஒரே கேள்வி, நான் உலகத்தானா வாழும்போது எனக்காக அடிக்கப்பட்டார், நான் உலகத்தானாய் வாழும்போது எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் உலகத்தானாய் வாழும்போது எனக்காக மரித்தார், நான் உலகத்தானாய் வாழ்ந்து உலகத்திலே முடிந்து போயிடக்கூடாது என்பதற்காக 3வது நாள் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு அவர் பந்தியை நமக்காக இவைகளை நினைவு கூறும்படி தந்திருக்கிறார். எனக்காக மரிச்சவருக்கு வேண்டி என்னுடைய சபையில இந்த ஆறா நடத்தப்படுகிறது, நான் ஏன் இருக்கக்கூடாது? இங்க சமீபத்தில் புண்ணியத்தில் கலெக்டர் வந்தார். மனு கொடுக்க கொண்டு போனவையே கொஞ்சம் பேர் தான் இருப்பணும். கலெக்டரை பார்க்க போனவை எத்தனை பேர்? கலெக்டர் தான். அவர் ஒன்றும் ரத்தம் சிந்தமும் இல்லை, அவர் ஒன்றும் தப்பு சொல்லலை, நீங்க செஞ்சது நல்லது. அவரை போய் மனதார எங்க ஊருக்கு வந்தீரே, கலெக்டரே வாழ்க. ஆனா அதே நேரத்தில் எனக்காய் அடிக்கப்பட்டார். நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்க எடுக்கல, அது உங்களுக்கு ஆண்டவருக்கும். நீங்க திருவிருந்து எடுக்க போறீங்க, அது உங்களுக்கு ஆண்டவருக்கும். இதுக்கு ஒன்றும் நான் இது ஒன்றும் சொல்ல வரல. கர்த்தருடைய பந்தி இன்னைக்கு சமூகத்தை அவருடைய சபையில் அதை நினைவு கூறும்படி நடத்தப்படுகிறது. அப்போ எனக்காக மரிச்சவருக்காக நான் அவருடைய பாதத்தில் 2 மணி நேரம் இருந்து நான் என்ன ஒப்புரவாகிறதுல என்ன தப்பு? அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன் 10 நிமிஷத்துல. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். 4 சுவிசேஷ புஸ்தகத்துல 4 காரியத்தை தனித்தனியாக ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். 4வது சுவிசேஷ புஸ்தகம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசி பாருங்க. இவைகளே அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். இவைகளை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்போ 13வது காரியம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 12:16 சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம், இவைகளெல்லாம் என் தேவனால் முன்கூட்டியே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இவைகளெல்லாம் நம்முடைய தேவனால் சபைக்கு வெளிப்படுத்தப்படும்படி சொல்லிக் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. அப்போ எனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று இன்னைக்கு அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமே, இதெல்லாம் அவர் ஏற்கனவே நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே முன்கூட்டி எழுதப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் ஒரு விஷயம் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த 2024 இல்ல இந்த பைபிள் எழுதப்பட்டது. இந்த பைபிள் எழுதப்பட்டதனுடைய காலம் இந்த வருஷம் அல்ல, நம்ம பிறந்த பிறகு அல்ல. நம்ம பிறக்க முன்னாடியே இந்த பைபிள் ஏன் நமக்கு எழுதப்பட்டதுன்னா இந்த வார்த்தைகளை நினைவு கூறும்படி நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தை அடுத்த வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, தங்கள் செய்ததையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் எப்படி செஞ்சாங்க? மறுதலித்தார்கள். எப்படி செஞ்சாங்க? சபித்தார்கள். எப்படி செஞ்சாங்க? சத்தியம் பண்ணினார்கள். எப்படி செஞ்சாங்க? அவர் இருக்கிற நாட்களில் ஒரு நாள் கூட அவருக்கு கூட 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இயேசுவுக்கு கூட அவர் இருக்கும்போது அவரோட அந்த விசுவாச பாதையில ஓடுகிறதற்கு ஆள் இல்லை. இப்படி செய்தார்கள். 12 சீசனும் 12 கோலத்துல ஓடினத அன்னைக்கு நினைச்சு பார்த்தான். அல்லேலூயா. தேவ சபையே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிச்சமாய் வெளிப்படுகிறது. தாங்கள் இப்படி செய்ததை நினைவு கூர்ந்தார்கள். எத்தனை இடத்துல மறுதலிச்சோம்? எத்தனை இடத்துல ஓடி போனோம்? எத்தனை இடத்துல தனியே விட்டோம்? எத்தனை இடத்துல அவரை சபிச்சோம்? இயேசுவை எத்தனை இடத்துல அவரை சத்தியம் பண்ணோம்? அவர் அறிய மாட்டோம், எனக்கு தெரியவே தெரியாது. சத்தியம் பண்ணிருக்கோமா? ஓ இல்லையோ? கொஞ்சம் இருதயத்தில் யோசிச்சு பாருங்க. மனசுல உள்ள இருந்தா அகத்துல இல்லாம ஆப்பையில வராது. அப்ப உள்ள இல்லாம ஆண்டவர் வார்த்தையை தரவே மாட்டார். ஹல்லேலூயா. என் தேவன் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை இந்த பரிசுத்த ஆராதனை நமக்கு நினைப்பூட்டுகிறார். எத்தனை இடத்துல ஓடி போனோம்,
எத்தனை இடத்துல அவரை மறுதளிச்சோம். சபையில் உள்ள காரியமா? அது அந்த ஆளு சொன்னது போல அந்த ஆளு நடத்துவான். நான் இல்லைங்க சொன்னது, 100% சொல்லுகிறேன், நான் அல்ல சொன்னது. ஒரு காரியத்தை சபையில் சொல்லுகிறது 1க்கு 10 வாட்டி ஜபித்து பார்த்து தான் இன்னைக்கு இந்த தீர்மானம் எடுத்தது. கூட இது இன்னைக்கு எடுக்கப்பட்டது இல்லை, பல முறை ஜபித்து எடுக்கப்பட்டது. ஒரு காரியம் சொல்லப்பட்டால் இது நான் அல்ல சொல்லுவது, பரிசுத்த ஆவியான ஒரு சபையை நடத்துகிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற எந்த தேவ பிள்ளையும் தேவனை விட்டு தூரம் போக மாட்டார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவ சபையே, நான் செய்தது என்ன? எத்தனை இடத்துல ஓடி போயிருக்கோம், எத்தனை இடத்துல மறுதளிச்சிருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் நினைவு கூர்ந்தவர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமா ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள், மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும், எல்லா சீஷர்களுடைய பெயர்கள் அங்கே பொறிக்கப்படுகிறது, ஒருவனை தவிர காண முடியும். பிரியமானவர்களே, இப்போ நாம் இந்த பரிசுத்த ஆராதனை இதெல்லாம் எதுக்கு நினைவு கூறப்படுகிறோம்னா, இன்னைக்கு ஏற்கனவே முன்ன சொன்னது போல இன்னைக்கு மாலையில் கர்த்தருடைய பந்தி. நீ திருவிருந்து எடுக்கல, அது உன் விருப்பம். நீ ஞானஸ்தானம் எடுக்கல, அது உன்னுடைய விருப்பம். ஆனால் உனக்காக அவர் அடிக்கப்பட்டதை நீ உணர்வாயானார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை உணர்வாயானார், கர்த்தருடைய பந்தியிலே உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தருடைய பந்தியிலே உடன்படு. நான் மறுபடியும் சொல்லுறேன், ஆண்டவருடைய வார்த்தையை அல்லல் தட்டி போகாதுங்க. அவர் வெறுமையாய் இதை சொல்ல மாட்டார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பாஸ்டர், நாங்க கூட்டத்துக்கு வந்தா பாஸ்டர் திருவிருந்து எடுக்க சொல்லுவார், அப்படி ஒன்றும் நினைக்காதுங்க. திருவிருந்து எடுக்கிறவங்க முன்னாடி இருப்பாங்க, திருவிருந்து எடுக்காதவங்க பின்னாடி இருப்பாங்க. அதுதான் இதுவரைக்கும் சபையில் நடந்து கொண்டிருக்கிற வழக்கம். ஆனா ஆராதனை நடக்கும், கூட்டம் நடக்கும். கர்த்தருடைய வேலை அந்த நேரம் வரும்போது கொஞ்சம் முன்னையும் பின்னையுமா இருப்பாங்க, அவ்வளவுதான். நான் மறுபடியும் சொல்லுவேன், கர்த்தரை விட்டு தூரம் போகாதே, அவரை விட்டு ஓடி போகாதே. என் தேவன் விரும்புகிறவர் அல்ல. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை நினைவு கூர்ந்து. அதுதான் மிக தெளிவாய் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இன்னைக்கு அவர் நினைவு கூறப்படுகிற நாள், எனக்காய் அடிக்கப்பட்டார் என்று நினைவு கூறப்படுகிற நாள். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த 1 மாத காலத்திற்கு என் தேவன் எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறாரோ அதை இந்த சபையோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நம்மிடத்தில் ஏதாகிலும் ஒரு நல்ல குணம் இருக்குமானா இன்னைக்கு தாகத்தோடு அவர் மாலையில கர்த்தருடைய பந்தியில் அவர் கூடி வருவார். என் இயேசு வருவார். அவருடைய சரீரத்தை அங்கு அடையாளமாய் நாம் எடுத்துக்கொள்ளுகிற நேரத்தை அவர் பார்க்க வருவார். நம்மிடத்தில் ஏதாகிலும் அகப்படுமையானால் அவரோடு நாம் இசைந்திருப்பது நமக்கு நல்லது. கண்களை மூடி தயவு செய்து என்ன புரோகிராம் உங்க தலைக்கு மேல வச்சிருந்தாலும் மாத்தி வைங்க. கர்த்தர் விரும்பல. அதுக்கப்புறம் உங்க விருப்பம், உங்க விருப்பத்துக்கே நான் விட்டுறேன். ஏன்னா நான் வேலைக்காரன், அவர் எஜமான் சொல்ல வென்பதை நான் வேலைக்காரனாகி உங்களோடு போய் பேசிட்டேன். ஆனால் கணக்கு உங்களிடத்தில் கேட்கப்படும், வேலைக்காரனாகி என்னிடத்தில் கேட்கப்படாது. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை.